Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 34. To have something done. நமக்காக இன்னொருவர் அல்லது யாரோ ஒருவர் ஒரு செயலை செய்து தரும்போது அச்சந்தர்ப்பத்தை ஆங்கிலத்தில் தெரிவிக்க நாம பயன்படுத்தும் வாக்கிய அமைப்பு subject plus have plus something plus past participle. இங்கு எழுவாய் செயலை செய்தவர் அல்ல. அதேபோல் எழுவாய்க்கு எந்தவித செயற்பாடும் செய்யப்படவும் இல்லை. எழுவாய் செயலை செய்தவருக்கு பணம் செலுத்தி இருக்கலாம் அல்லது செயலை செய்தவரை கட்டாயப்படுத்தி இருக்கலாம் அல்லது செயலை செய்தவரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் have என்பது துணை வினை சொல்லாக வரவில்லை. ஆகையால் எதிர்மறையாக்கும் போது do not have அல்லது doesn't have அல்லது did not have என்றவாறு அமையும். அதே போல வினாவாக்க do அல்லது does or did என்பவை துணை வினை சொற்களாக அமையும். வல்லமையாக நடைபெறுகின்ற செயற்பாடுகளாயின் subject plus have plus something plus past participle என்றவாறு அமையும். இங்கு subject அதாவது எழுவாய் படர்க்கை ஒருமை எழுவாயாயின் have என்பதற்கு பதிலாக has என்பது பயன்படுத்துவோம். கடந்த கால செயற்பாடுகளாயின் have என்பதற்கு பதிலாக had பயன்படுத்துவோம். அப்போ வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமையும்? subject plus had plus something plus past participle என்றவாறு அமையும். We use have plus something plus past participle when we want to talk about something we cause to happen. That means we arrange someone else to do something for us by paying them or persuading them or asking them to do it. உதாரணங்கள் பார்ப்போமா? நான் எனது காரை திருத்தி அமைத்துக் கொண்டேன். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள ஒரு சில வினாக்களை வினவி பார்ப்போம். Did I repair my car? நானா இந்த காரை திருத்தினேன்? இல்ல. No. Did someone else repair it? யாராவது ஒருவர் அதை திருத்தினாரா? Yes. So, did I arrange for someone else to do something for me? யாராவது ஒருவரை இந்த வேலையை செய்வதற்காக நியமித்துக் கொண்டேனா? Yes. Why? Because I couldn't do it. என்னால செய்ய முடியாம இருந்திருக்கலாம். Or I didn't want to do it. எனக்கு அதை செய்ய பிடிக்காம இருந்திருக்கலாம்.
தெரியாம கூட இருந்திருக்கலாம். திருத்தி அமைத்துக் கொண்டேன் இறந்த காலம். அப்போ இந்த வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும்? வெரி குட். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் சம்திங். நான் எனது காரை திருத்தி அமைத்துக் கொண்டேன். I had my car repaired. I had my car repaired. Again, I had my car repaired. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டை சுத்தம் செய்வித்துக் கொள்கிறோம். இது பழமையாக நடைபெறுகின்ற ஒரு செயலை பற்றி கதைக்கின்றோம். அப்போ present tense. யார் சுத்தம் செய்வித்துக் கொள்கிறோம்? நாம். We have the house cleaned every Friday. We have the house cleaned every Friday. எங்களோட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. இவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சொல்லி பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால பேசக்கூடியதாக இருக்கு. We have the house cleaned every Friday. Again, we have the house cleaned every Friday. நாங்கள் வழக்கமாக வீட்டுக்கு வர்ணம் பூசுவித்துக் கொள்வது இல்லை. நாமவே அதை செய்கிறோம். நாங்கள் யாரையும் பிடிச்சு வர்ணம் பூசிவிக்கிறது இல்லை. அப்போ அதை நாமே செய்து கொள்கின்றோம். வழக்கமாக நடைபெறுகின்ற செயல் எதிர்மறையாக சொல்கின்றோம். பூசிவித்துக் கொள்வது இல்லை. அப்போ உதவி வினை சொல்லாக நிகழ்காலத்தில் எதை பயன்படுத்துவோம்? Very good. Do not or does not. இங்கு நாங்கள் என்பது தன்னை பேசுபவர். அதெல்லாம் very good. Do not. We do not usually have the house painted. We do not usually have the house painted. அப்போ அதை என்ன செய்யறோம்? நாமவே செய்கின்றோம். We do it ourselves. We do it ourselves. எல்லாத்தையும் சேர்த்து சத்தமா சொல்லி பார்ப்போம். We don't usually have the house painted. We do it ourselves. எங்களோட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. We don't usually have the house painted. We do it ourselves. Again, we don't usually have the house painted. We do it ourselves. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அவர்கள் தமது வீட்டுக்கு வர்ணம் பூசுவித்துக் கொண்டனரா? இறந்த கால வினா. அப்போ உதவி வினை சொல்லாக என்ன பயன்படுத்துவோம்? Very good. Did. அவர்கள் they. Did they have their house painted? Did they have their house painted? Again, did they have their house painted? Did they have their house painted? Very good. அவனுடைய பணப்பை களவாடப்பட்டிருந்தது. இறந்த காலம். அப்போ இதை அவன் கட்டாயப்படுத்தியோ அல்லது பணம் கொடுத்தோ இல்ல வேண்டுகோள் விடுத்தோ செய்திக்கல்ல. இருந்தாலும் எதிர்பாராத விதமாக யாரோ ஒருவரால் நடைபெறுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பயன்படுத்துகின்ற வாக்கிய அமைப்பு have something done என்றவாறு தான் அமையும். அப்போ பட்டிருந்தது இறந்த காலம். எப்படி சொல்ல வேண்டும்? He had his wallet stolen. He had his wallet stolen. Again, he had his wallet stolen. அவள் தனது நீண்ட கூந்தலை வெட்டுவித்துக் கொண்டாள். இறந்த காலம். அப்போ ஒரு மகன் வேறுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. had தான் பயன்படுத்துவீங்க இல்லையா? She had her long hair cut. இங்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. cut என்பது past participle வடிவமும் cut தான். cut, cut, cut. She had her long hair cut. Again, she had her long hair cut. She had her long hair cut. அப்ப முடியாவ வெட்டி கொள்ளல, வெட்டி விட்டு கொண்டாள். யாரோ ஒருவர் வெட்டி இருக்கிறாங்க.
நீ உனது கண்களை பரீட்சித்துக் கொண்டாயா? வினா இறந்த காலம். அப்போ உதவிவினை சொல்லுன்னு very good. Did you have your eyes tested? Did you have your eyes tested? Again, did you have your eyes tested? அம்மம்மா தனது உணவை சமைப்பித்துக் கொள்கிறார். வளமையாக நடைபெறுகிற செயல்பாடு. அம்மம்மா என்பது third person singular. ஆகையால் very good has என்பது பயன்படுத்த வேண்டும். My grandma has her meal cooked. My grandma has her meal cooked. Again, my grandma has her meal cooked. Now this is the time for you to check your understanding. ஷீலா நேற்று கூரையை திருத்தி அமைப்பித்துக் கொண்டாள். அவன் அந்த விருந்தை ஒழுங்கமைப்பித்துக் கொண்டானா? மீரா தனது உணவை வருவித்துக் கொள்கிறாள். Please comment your answers. இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.